اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. புரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய நோக்கங்களையும் நிறைவு செய்து அதற்கான முழுமையான கூலியை தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பு நிகழ்ச்சியிலே கடைசியாக நாம் தொழுகை பற்றிய பிரதான பாடத்திலே உபரியான தொழுகையிலே நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்பன போன்ற விடயங்களை படித்துவிட்டு ஜமாஅத்து தொழுகை தொடர்பான தலைப்பை நாங்கள் அவதானித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 378வது செய்தி நபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال أتى النبي صلى الله عليه وسلم رجل أعمى فقال يا رسول الله ليس لي قائد يقودني إلى المسجد فسأل رسول الله صلى الله عليه وسلم أن يرخص له فيصلي في بيته فرخص له فلما ولى دعاه فقال هل تسمع النداء بالصلاة قال نعم قال فأجب رواه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கண் தெரியாத மனிதர் வருகிறார். அவர் அல்லாஹுவின் தூதரே, என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் கிடையாது, எனவே நான் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி தாருங்கள், சலுகை தாருங்கள் என்று கேட்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் அவருக்கு சலுகை கொடுக்குறாங்க. சரி, நீ வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர் திரும்பி சென்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள். அழைத்து, உனக்கு அதான் ஓசை கேட்கிறதா, அதான் சொல்லப்படுவதை நீ செவியேற்கிறாயா என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த மனிதர் ஆம் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் நீ தொழுகைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று அவருக்கு ஜமாஅத்து தொழுகைக்கு சமூகம் அளிப்பதை கடமையாக்குகிறார். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியிலே எங்களுக்கு இந்த தலைப்போடு ஒட்டியதாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஜமாஅத்து தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. இந்த மனிதருக்கு ஜமாஅத்து தொழுகையை விடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வேறு ரிவாயத்துக்களில் அறிவிப்புகளில் நாங்கள் பார்க்குறோம், வார வழியில் ஆபத்துக்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ அவருக்கு வார வழியில் கஷ்டம் இருக்குது, அவரை தொழுகைக்கு அழைச்சி வரத்துக்கு ஆள் இல்லை, கண் தெரியாமல் இருக்குது, ஜமாஅத்து தொழுகை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்த போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஜமாஅத்து தொழுகைக்கு சமூகம் அளிக்குமாறு சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஜமாஅத்து தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு கட்டாயமானதுங்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
எந்த அளவு தூரம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே, மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் கற்றுக்கொள்வதிலே அவதானம் செலுத்தி இருக்கிறார்கள் என்கிறத இந்த ஹதீஸ் என்ன செய்து எங்களுக்கு சொல்லித்தருது. இப்போ அவருக்கு வந்து கேளாமல் இருக்கி என்றதுக்காக அவர் வீட்டில் இருக்கலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, கேட்குறார், நான் வீட்டில் தொழலாமா கேட்குறார். ஏற்கனவே அவருக்கு வந்து கேளாமல் தான் இருக்குது, வர இயலாமல் தான் இருக்குது, கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. ஆனாலும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு இந்த மார்க்க விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இது சஹாபாக்கள் மார்க்கத்தின் மீது கொண்ட பற்றுறுதியையும் ஈடுபாட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. மூன்றாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், ஒருவர் மார்க்க ரீதியான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு, ஒரு மார்க்க ரீதியான ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பை சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் வந்து அவர் திருப்தி காணலை என்றால் திரும்ப அந்த தீர்ப்பை என்ன செய்ய முடியும், ரத்து செய்ய முடியும். அது இல்லை, இதான் தீர்ப்புன்னு மாற்றிக்கொள்ள முடியுமேங்கிறது எங்களுக்கு இந்த ஹதீஸில் விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டியிருக்கார். முதல்ல அந்த மனுஷர் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஃபரஹ்ஹ ஸலஹு, அவருக்கு சலுகை கொடுக்குறார்கள், நீங்கள் வீட்டில் தொழுதுக்குங்க. அவர் போனதுக்கு பிறகு திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை அழைக்கிறாங்க. அழைச்சி, உங்களுக்கு பாங்கு கேட்குதா, காதுக்கு பாங்கு கேட்குதான்னு கேட்குறாங்க. ஓம், நான் செவியேற்கிறேன்றோன்னா அப்படின்னா நீ பள்ளிக்கு வரணும் என்றாங்க. அப்போ ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க, மாற்றுறாங்க. அந்த தீர்ப்பு இல்லை, இதுதான் தீர்ப்புன்னு புதிய அடுத்த தீர்ப்பு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எனவே மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட யாராவது கேட்டு, மௌலையாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், அல்லது ஓரளவு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கலாம், நாங்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டோம்னதுக்காக அது பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதில் என்ன செய்யக்கூடாது, பிடிவாதமாக அல்லது நான் சொல்லிட்டேன் எப்படி மாற்றுறேன்னு நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ரசூலுல்லாவே மாற்றிருக்கும் போது நம்ம என்ன பெரியாக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு திரும்ப அவரை கூப்பிட்டு, இல்லை அது இல்லை, அதை விட்டுரு, இதுதான் நீ செய்யணுமென்று ரசூலுல்லாஹ் மாற்றிருக்கும் போது நாங்கள் யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தாராளமாக நாங்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அந்த தீர்ப்பில் தவறு இருக்கின்ற பிறகு உணர்கிற நேரம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதும் இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. 379வது ஹதீஸ், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم انما جعل الامام ليؤتم به, நிச்சயமாக இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதெல்லாம் அவர் பின்பற்றப்படுவதற்குத்தான். ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். வலா துகப்பிரு ஹத்தா யுகப்பிர, அவர் தக்பீர் சொல்லும் வரை நீங்கள் தக்பீர் சொல்லாதீர்கள். அவர் தக்பீர் சொல்லும் வரை நீங்கள் தக்பீர் சொல்லாதீர்கள். வைதா ரகா ஃபர்காஉ, அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். வலா தர்காஉ ஹத்தா யர்கா, அவர் ருக்கு செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ருக்கு செய்யாதீர்கள். வைதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்க. வைதா சஜத ஃபஸ்ஜுது, அவர் சுஜூது செய்தால் நீங்களும் சுஜூது செய்யுங்கள். வலா தஸ்ஜுது ஹத்தா யஸ்ஜுத, அவர் சுஜூது முழுமையாக செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சுஜூது செய்யாதீங்க. வைதா சல்லா காயிமன் ஃபசல்லு கியாமா, அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள். வைதா சல்லா காயிதன் ஃபசல்லு குஊதன் அஜ்மஈன், அவர் இருந்து உங்களுக்கு தொழுகை நடத்தினால் நீங்கள் எல்லாரும் இருந்து என்ன செய்யுங்க, தொழுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மத் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமாத்து தொழுகை என்ற இந்த பாடத்தோடு ஒட்டியதாக ஒரு மாமுமுக்கும் இமாமுக்கும் இடையில் எவ்வகையான தொடர்பு, எவ்வகையான உறவு இருக்க வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. இப்போ இமாமா நாங்கள் ஒரு ஆளை வச்சிட்டோம்னு சொன்னால் அவரை பின்பற்ற வேண்டுமே தவிர நாங்கள் அவரை முந்தக்கூடாது. அவர் தக்பீர் சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் தக்பீர் சொல்லணும். இமாம் அவர் நிற்கார், தக்பீர் சொல்லி அவர் முடித்ததுக்கு பிறகு தான், முழுமையாக அவர் தக்பீர் சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்யணும், அவரை பின்துயர்ந்து தக்பீர் சொல்ல வேண்டும். அவர் தக்பீர் சொல்லக்குள்ள நாங்களும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்னோம் என்றால் அது அவரை பின்துயர்ந்ததாக ஆகாது, அவரோடு சேர்ந்து சொன்னதாக தான் என்ன செய்யும் ஆகும். எனவே இமாமை நாங்கள் பின்பற்றணுமே தவிர பின்துயர்ந்து நாங்கள் அவரோட பின்துயர்ந்து செல்லணுமே தவிர அவரோட சேர்ந்து நாங்கள் செல்ல முடியாது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் தக்பீர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் தக்பீர் சொல்லாதீங்க. அவர் தக்பீர் சொல்லி முடிஞ்சது பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், தக்பீர் சொல்லணும். அவர் ருக்கு செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் ருக்கு செய்யணும். அவர் அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே நாம் என்ன செய்யறல, ருக்குக்கு போகிறதில்லை.
இமாம் வந்து நிலையில் இருந்து அல்லாஹ் அக்பர்னு ருக்குவுக்கு போகிறதுக்கு சொன்ன உடனே நாங்கள் ருக்கு செய்கிறது கிடையாது. அவர் ருக்குவுக்கு போனது பிறகு தான் நாங்கள் என்ன செய்யணும், ருக்குவுக்கு போக வேண்டும். இப்படி தான் தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் சுஜூது செஞ்சது பிறகு தான் நாங்கள் என்ன செய்யணும், சுஜூது செய்யணும். அப்படின்னா தான் அந்த இமாமை பின்துயர்ந்ததாக அதை என்ன செய்யும், மாறும். அப்படி இல்லாமல் அவர் தக்பீர் சொன்ன உடனே அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவரை அவதானிக்காமல் இமாமை அவதானிக்காமல் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, முந்தி கிந்தி போயிடக்கூடாது. அடுத்தது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், இமாமை பொறுத்த வரையில் ருக்குவிலிருந்து எழும்புகிற நேரம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவார். மாமூம்களுக்கு அது இல்லை. மாமூம்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்கிறது கிடையாது. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்ன உடனே மாமூம்கள் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லி என்ன செய்யலாம், ரெண்டு விதமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டில் ஏதென்றான ஒன்றை நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ள முடியும். இமாமும் இதை சொல்லணும். வேறு ரிவாயத்துக்கல்ல, இமாமும் இதை சொல்ல வேண்டும் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு இமாம் சொல்லிட்டு அவரும் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லணும். மாமூம்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்கிறல்ல, அதுக்கு பதிலாக அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று மாமூம்கள் சொல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படும். மூன்றாவது எங்களுக்கு இந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய அல்லது நாலாவது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், இமாம் நின்று தொழுதால் நாங்களும் நின்று தொழ வேண்டும். இமாம் இருந்து தொழுவித்தால் நாங்கள் என்ன செய்யணும், இமாமோட இருந்து தான் தொழ வேண்டும். ஏன்னா இமாமை பின்பற்றி தான் நாங்கள் தொழுகிற மண்டத்தினால இமாம் இருந்தால் நாங்களும் இருந்து தொழ வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த இமாம் இருந்து தொழுதால் நாங்களும் இருந்து தொழணும் என்று சொல்லி சொல்கிற விஷயத்தை இமாம்கள் விளங்கப்படுத்துகிற நேரம், ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிற நேரம், சட்டக்கலை வல்லுநர்கள் இந்த செய்தியை விளங்கப்படுத்துகிற நேரம், வளமையாக ஒரு இமாமை பள்ளி ஒன்றில் தொழுவிக்கிறதுக்காக நியமித்திருந்தால், ஒரு இடத்துல வளமையாக தொழுவிக்கிறதுக்காக ஒரு இமாமை நியமித்திருந்து அவர் இந்த மாதிரி இருந்து தொழுவிச்சால் நாங்கள் என்ன செய்யணும், இருந்து தொழணும். சும்மா இடையில் ஒரு ஆளை நாங்கள் இமாமாக என்ன செய்கிறோம், கொண்டு வரோம் என்றால் இருந்து தொழுவிக்கிற ஆளை விட்டு போட்டு நின்று தொழுவிக்கிற ஆளை என்ன செய்யணும், நாங்கள் முற்படுத்த வேண்டும். ஏன்னா தொடர்ந்து தொழுவிக்கிற ஒரு ஆளுக்கு அவருக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அவர் தான் என்ன செய்வார், தொழுகை நடத்துவார். அப்போ அப்படியானவர் இருந்து தொழுவிச்சால் நாங்கள் இருந்து தொழலாம். அப்படி இல்லாமல் இடையில் நாங்கள் ஒரு இமாமை கொண்டு வரும்போது நின்று தொழுவிக்கக்கூடிய ஒரு இமாமை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது மாதிரி இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், இமாமாக இருந்தாலும் அவருக்கு நின்று தொழுவிக்க முடியாத உபாதைகள் ஏற்படுகிற நேரம் அவர் என்ன செய்யலாம், இருந்து தொழுவிக்கலாம் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இமாம் இருந்து தொழுவித்தால் நீங்களும் இருந்து தொழுங்கள் என்பதன் மூலம் இமாம் இருந்து தொழுகை நடத்த முடியும் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாகும். 380வது செய்தி, அனில் பரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹும் கானு யுஸல்லூன மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபைதா ரகா ரகஉ, ரசூலுல்லாஹ் ருக்கு செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ருக்கு செய்வார்கள். வைதா ரஃபஅ ரஸஹு மினர் ருக்குஇ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்தினால் ஃபகால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் லம் நஸல் கியாமன் ஹத்தா நராஹு கத் வலஅ வஜ்ஹஹு பில் அர்தி தும்ம நத்தபிஉஹு, புகாரி முஸ்லிம். இப்போ பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்குவில் இருந்து தலையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டாங்க என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை தன்னுடைய நெற்றியை பூமியில் வச்சிட்டாங்க என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளாத வரை, நாங்கள் காணாத வரை நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம். நிலையிலிருந்து ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு பூமியில் தரையில் தன்னுடைய தலையை தன்னுடைய முகத்தை வச்சிட்டாங்கன்றதை நாங்கள் காணாத வரைக்கும் என்று நாங்கள் கருதாத வரைக்கும் நாங்கள் சுஜூது செய்வதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சது பிறகு நாங்கள் அவரை பின்துயர்வோம், நத்தபிஉஹு, அவரை நாங்கள் பின்துயர்வோம் என்று பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்.
இதான் அந்த பின்துயர்வதற்குரிய அர்த்தம். இமாமை பின்துயர் என்றால் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, அதை செய்கிறது. அப்போ இமாம் அதுக்கு நேரம் கொடுக்கணும்னு என்ன செய்யுது எங்களுக்கு இங்கே விளங்குது. இப்போ இமாம் சுஜூதுக்கு போயிட்டு இமாம் 3 தரம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு 3 தரம் ஓதிட்டு, அல்லது சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு 3 தரம் அவர் ஓதி முடிஞ்சோன்னு எழும்புறதில்லை. ஏன் மாமும்கள் என்ன செய்வாங்க, அவருக்கு பிறகுதான் வந்திருப்பாங்க. அவர் சுஜூதுக்கு சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்ல ஆரம்பித்தது பிறகுதான் மாமும்கள் என்ன செய்வாங்க, சுஜூதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அதனால் இமாம் கொஞ்சம் அதில் ஆறுதலாக என்ன செய்யணும், டைம் கொடுத்து மாமுங்கள் அந்த சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்கிற வரைக்கும் டைம் கொடுத்து அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யணும், எழும்போம். ஒவ்வொரு நிலையிலையும் இமாமாக நிற்கக்கூடியவர் மாமுங்கள் அவங்களோட பாடத்தை ஓதுறதுக்கு, அவங்களோட திக்ரை ஓதுறதுக்கு என்ன செய்யணும், நேரம் கொடுக்க வேண்டும் என்கிறதும் இதில் எங்களுக்கு என்ன செய்யப்படுது, தெளிவுபடுத்தப்படுது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் பின்துயர்ந்தோம் என்பதன் மூலம் இமாமை பின்துயர்வது என்பது அவர் சொன்னதுக்கு பிறகு அல்லது அவர் ஒரு நிலையை பூர்ணமாக அடைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறது, வாரது. எனவே எங்களுக்கு மாமுங்களுக்கு இமாமை விட கொஞ்சம் நேரம் என்ன செய்யப்படும், தேவைப்படும். அதை இமாமாக நிற்பவர் கவனித்து தொழுகை நடத்த வேண்டும் என்கிறதும் இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. 381வது ஹதீஸ் அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ஃபி அஸ்ஹாபிஹி தஅخுரன். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சஃப்புகளில் கொஞ்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு பின்னுக்கு நிற்கிறத கண்டார்கள், கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறத பிந்தி நிற்கிறத கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஃபகால லஹும், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள், தகத்தமு முன்னுக்கு வாங்க, தகத்தமு முன்னுக்கு வாங்க, ஃபச்சமு பிஹி என்னை பின்பற்றுங்கள், என்னை துயர்ந்து நீங்கள் செய்யுங்கள், வல்யத்தம்ம பிக்கும் மன் பஅதகும் உங்களுக்கு பின்னாலே இருக்கிறார்கள் உங்களை பின்துயர்ந்து என்ன செய்யட்டும், தொழட்டும். வலா யஸாலு கௌமுன் யதஅخرூன ஒரு கூட்டம் பிந்திக்கொண்டே இருக்குமாக இருந்தால் ஹத்தா யுஅخிரஹுமுல்லாஹு அஸ்ஸ வஜல் அல்லாஹும் அவர்களை பிற்படுத்தி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தலைப்போடு ஒட்டிய படிப்பினை என்னென்றால், இமாமுக்கு நெருக்கமாக சஃப்பில் நிற்கிறார்கள் என்ன செய்யணும், அடுத்த சஃப்பில் நிற்கிறார்கள் நிற்க வேண்டும், இமாமுக்கு நெருக்கமாக நிற்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இப்போ இமாம் முன் சஃப்பில் ஒரு சஃப்பில் நிற்கார் என்று சொன்னால் அடுத்த சஃப்பில் அவருக்கு நெருக்கமாக என்ன செய்யணும், மாமுங்கள் நிற்கணும். இமாம் ஒரு தூரத்திலையும் மாமுங்கள் ஒரு நல்ல தூரம் விட்டும் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது, நெருக்கமாக அவங்க சுஜூது செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிற்க வேண்டும் என்பது எங்களுக்கு இந்த ஹதீஸில் தெரிய வரக்கூடிய விஷயம். ஒரு பள்ளியில் நாங்கள் தொழுகிறோம், மாமுங்களுக்கு இடம் காணா, மாமுங்கள் நிறைய இருக்கிறாங்கன்னா என்ன செய்யலாம், எங்களோட சஃப்லையே கொஞ்சம் முன்னுக்கு இமாமை நாங்கள் என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம். எங்களோட சஃப்லையே ஒரே சஃப்பில் கொஞ்சம் மாமுமை முன்னுக்காக்கி நாங்கள் அவருக்கு பின்னால், அவரோட புதிய ஆளுக்கு பின்னுக்கோ அவர் கொஞ்சம் பக்கத்தில் என்ன செய்து கொள்ள முடியும், நின்று தொழுகையை நடத்த முடியும் என்பது எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு படிப்பினை என்னென்றால், இமாம் தொழுகையை நடத்தக்கூடியவர் அல்லது ஒரு சமூகத்தினுடைய தலைவர் அந்த சமூக விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். தண்ட தொழுகைக்கு வாராக்கள் எப்படி இருக்காங்க, சமூகத்தில் இருக்கிறார்கள் எப்படி இருக்காங்கன்றதில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடியவராக, கெட்ட விஷயங்கள்லேருந்து அல்லது பொருத்தமற்ற விடயங்கள்லேருந்து அவங்கள தடுக்கக்கூடியவராக இமாம் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கவனிச்சிருக்கிறாங்க. தொழுகைக்கு வந்த சஹாபாக்களை எப்படி இவங்க சஃப்பில் நிற்கிறாங்க, எப்படி முன்னுக்கு வாராங்க, நம்மளுக்கு நெருக்கமாக நிற்கிறாங்களா அல்லது நம்மளை விட்டு தூரமாக நிற்கிறாங்களா என்ற கண்ணோட்டம் என்ற பார்வையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்போ அதை பார்த்துட்டு தான் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, என்னண்டு பின்னுக்கு போகாதீங்க, பின்னுக்கு நிற்காதீங்க, முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அந்த கவனிப்பு, அந்த கண்ணோட்டம் என்ன செய்ய வேண்டும், இமாமிடம் இருக்க வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினையாக இருக்கிறது. மூன்றாவது விஷயம், நல்ல விஷயங்களில் எப்பவும் நாங்கள் முந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்னிற்க கூடாது. அரேபியர்கள்ட்ட ஒரு பழமொழி இருக்கி, நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை அன்றைக்கே செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் செய்கிறோம்னு யோசித்தால் அந்த விஷயத்தை
அன்றைக்கே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவாங்க. சில வெளிநாட்டுக்கு போனார்கள், வீடு வழியை வேலை செஞ்சார்கள், இந்த விஷயத்தால் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க செய்யணும்னு நினச்சாங்கன்னா, அரபியல் செய்யணும்னு நினச்சாங்கன்னா உடனே செஞ்சு முடிக்கணும்னு நிற்பாங்க. இரவுக்கு 10 மணி ஆகினாலும் 1 மணி ஆகினாலும் செஞ்சு முடிக்கணும்னு நிற்பாங்க. வீட்டு வழியை வேலைக்கு போனாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது அவங்கள்ட்ட ஊறி போயிருக்கிற ஒரு பழக்கம். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பண்பாடு என்னென்றால், நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பிற்படுத்தக்கூடாது, உடனே அதை என்ன செய்யணும், செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மேலதிகமான படிப்பினை என்னென்றால், நல்ல விஷயங்களில் நம்ம எப்பவும் பிந்தக்கூடாது, முந்தி கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு முந்துராக்களை அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். நல்ல விஷயங்களில் பிந்துராக்களை அல்லாஹு தாலா பிற்படுத்துவான் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இன்னொரு படிப்பினையாக இருக்கிறது. 382வது செய்தி, அன் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு قال احتجر رسول الله صلى الله عليه وسلم حجيرة بخسفة أو حصير. ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஓலையால் ஆன ஒரு அறையை தனக்கென்று என்ன செய்தார்கள், உருவாக்கி கொண்டார்கள். ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீஹா, அதில் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த அறைக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க இந்த ஹதீஸ் ரமதான் காலத்தில் சொல்லப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க ரமதான் காலத்தில் கடைசி 10 என்ன செய்வாங்க, தனக்கண்டு ஒரு பகுதியை பள்ளிக்குள்ளே எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே ஏத்திகாஃப் இருக்கிறது, அதுக்குள்ளே தன்னை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருந்திருக்கிறது. எனவே அந்த காலத்தில் தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருந்துட்டு வெளியாகி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கால ஃபதத்தபஅ இலைஹி ரிஜாலுன். இப்போ இதை சில ஆக்கள் காண்றாங்க, சில மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி மேலதிகமான ஒரு தொழுகையை இரவில் தொழுகிறத காண்றாங்க. வஜாஉ யுஸல்லூன பி ஸலாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தொழுகிறதுக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், வந்தார்கள். சும்ம ஜாஉ லைலத்தன், பிறகு அடுத்த நாளும் வந்தாங்க. ஃபஹலரு, அவங்க தொழுகைக்கு என்ன செய்தார்கள், தொழுகைக்காக வந்தார்கள். வஅபத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வராமல், தொழுகை நடத்த வராமல் தாமதிச்சாங்க. அதில் ஃபலம் யஹ்ருஜு இலைஹிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாகி வரவே இல்லை. ஃபரஃபஉ அஸ்வாத்தஹும், கூடியிருந்தார்கள், வந்திருந்தார்கள், என்ன செய்தார்கள், சத்தத்தை உயர்த்தினார்கள். ஹஸபுல் பாப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதவுக்கு, அறையினுடைய கதவுக்கு சிறிய கற்களால் எறிந்தார்கள். ஃபஹரஜ இலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகுலபன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்ட நிலையில் என்ன செய்தார்கள், வெளியேறினார்கள். ஃபகால லஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், மாஸால பிக்கும் ஸனீஉக்கும் ஹத்தா ظننت அன்னஹு சயுக்தபு அலைக்கும், நீங்கள் இப்படி தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தொழுகை ஃபர்லாக்கப்பட்டுவிடும் என்று நான் பயந்தேன். ஃபஅலைக்கும் பிஸ்ஸலாத்தி ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். فإن خير صلاة المرء في بيته إلا الصلاة المكتوبة. ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் தான் ஃபர்லான தொழுகைகள் தவிர்ந்த ஏனைய தொழுகையில் தொழணும், அதான் சிறப்புக்குரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், ரமலான் காலத்தில் அல்லது பள்ளியில் தொடர்ச்சியாக ஏத்திகாஃப் இருக்கிற நியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் பள்ளியில் தங்களுக்கென்று ஒரு பகுதி என்ன செய்யலாம், செப்பரேட்டாக வைத்து கொள்ளலாம் என்பது இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றாக சஹாபாக்கள் இணைஞ்சிருக்காங்க, உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் தங்குறாங்கன்னு அதை பார்த்துருக்காங்க. ரசூல்ல நைட்டில் எலும்பி என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்து தொழுகிறாங்க என்ற விஷயத்தை நினைஞ்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. ரசூலுல்லா தொழுதை நம்ம விடக்கூடாது, நம்மளும் சேர்ந்து தொழணும்னு அவருக்கு பின்னால் நினைஞ்சிருக்கிறாங்க, வந்து தொழுது இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயற்பாடுகளை சஹாபாக்கள் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை. மூணாவது விஷயம், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்வதில் அதிக ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் என்பதும் இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை அழைக்கலை, பிலால் ரலி பாங்கு சொல்லலை, சஹாபாக்களை வருமாறு என்ன செய்யலை, அழைக்கலை.
இக்காமத் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுன மட்டும்தான் சஹாபாக்கள் பின்னுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக தொழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலையும் நல்ல விஷயங்கள்லையும் போட்டி போட்டுக்கொண்டு செயற்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பினை. 4வது இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னென்றால், ஒரு இமாம், ஒரு தலைவர் கடமை இல்லாத ஒரு விஷயத்தை, தன்னுடைய மக்களுக்கு பொறுப்பில் உள்ள ஆக்களுக்கு கடமை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்களை விட்டும் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை என்ன செய்யலாம், செய்யலாம். கடமை இல்லாத ஒரு விஷயம் அவர்களுக்கு மேலதிக சுமையாக மாறிவிடும் என்று கண்டால் அந்த சுமையை குறைப்பதற்கு, அந்த சுமையை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை என்ன செய்யலாம் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுனால இந்த தொழுகை உங்களுக்கு கடமையாயிருமோன்னு நான் பயந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைவராக இருக்கிறதுனால, அவர் ஒரு மார்க்கத்தினுடைய தூதுவராக இருக்கிறதுனால அவருடைய காலத்தில் வஹி இறங்கி கொண்டிருப்பதனால சஹாபாக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறது அவங்க இந்த தொழுகை ஃபர்லாயிடும் என்று பயந்தாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு மேலதிக சுமை ஏற்படக்கூடாதுங்கிறதுல நினைஞ்சிருக்கிறாங்க, கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு உஃபரியான விஷயம், கடமை இல்லாத ஒரு விஷயத்தை தன்னை பொறுப்பில் உள்ள ஆக்களுக்கு அல்லது தன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்களுக்கு பொறுப்பு சாட்டுற நேரம், அவங்க அதில் அதிகமாக ஈடுபடுற நேரம் அது சுமையாக இருக்கிறது என்று தலைவர் கண்டால் அதிலிருந்து அந்த மக்களை தூரமாக்குறதுக்காக அல்லது அந்த சுமையை குறைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், தலைவர் முயற்சி செய்ய முடியும் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுது. 5வது அல்லது 4வது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொழுவுறதுல மிகவும் ஈடுபாட்டோடு மிகவும் ஆசையோடு இருந்திருக்கிறார்கள். அவருக்கு பின்னால் தொழணும் மண்டலத்தில் சஹாபாக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, மிக ஆசையோடு இருந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இதில் தெளிவாகிறது. 5வது எங்களுக்கு இந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக தொழுவித்த அந்த இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற காலத்தில் கடமையாக்கப்பட்டுவிடும் என்று அவர்கள் பயந்ததனால தான் விட்டாங்க என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஜமாஅத்தாக தொழுவிக்க முடியும் என்கிறது என்ன செய்யுது எங்களுக்கு இந்த ஹதீஸில் தெளிவாக. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜமாஅத்து தொழுகையை விட்டதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, இரவு தொழுகையே ஜமாஅத்தா தொழுவிக்கிறத விட்டதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க என்றால், அது கடமையாகிரும் என்று பயர்றேன்னு சொன்னாங்க, அது கடமையாகிரும் என்று நான் நினைச்சேன்னு சொன்னாங்க. ஜமாஅத்தாக தொழுவுறது ரசூலுல்லாஹ் கூடாதுன்னு சொல்லலை, இரவு தொழுகையை ஜமாஅத்தோட தொழுவுறத கூடாதுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து நீங்கள் இப்படியே தொழுதுட்டு இருந்தால் வந்துட்டு இருந்தால் நானும் தொழுவிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு கடமையாகிரும் என்று நான் நினைத்தேன், நான் அஞ்சினேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ கடமையாகிவிடும் என்பதைத்தான் அஞ்சினார்கள். ஜமாத்து தொழுக கூடாது, சுன்னத்தான அந்த இரவு தொழுகையை ஜமாத்தோட தொழுவிக்கிறது கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் என்ன செய்யலை, சொல்லலை. கடமையாகிறது எப்போ கடமையாகும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் தான் ஒன்று கடமையாகும். ரசூல்லா மௌத்தாகிட்டாங்க என்றால் இஸ்லாத்தில் கடமையாகிற ஒன்று கிடையாது. ரசூல்லாவுடைய மரணத்தோடு வஹி முடிந்து விட்டது. அதற்கு பிறகு இஸ்லாம்னு ரசூல்லா எதை சொல்லியிருந்தாங்களோ அதான் இஸ்லாம், எதை தடை செய்திருந்தார்களோ அதான் தடை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் கூறுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சத்தோட கடமையாகுதல் என்ற இந்த அச்சம் இல்லாமல் போனதுனால இரவு தொழுகையை ஜமாஅத்தோடு நாங்கள் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். அதுவும் குறிப்பாக ரமலான் காலத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், ஜமாஅத்தாக இரவு தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுது. 4வது அல்லது 6வது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், ஆண்களை பொறுத்தவரையில் ஃபர்லு தொழுகைகள் தவிர்ந்த சுன்னத்தான தொழுகைகளை, ஃபர்லு தொழுகைகள் தவிர்ந்த சுன்னத்தான தொழுகைகளை ஆண்கள் பள்ளியில் தொழாமல் வீட்டில் தொழுகிறது தான் அவங்களுக்கு என்ன சிறப்பு என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுது. நாங்கள் வீட்டில் தொழுகிற நேரம் எங்களை பார்த்து எங்களோட சின்ன பிள்ளை என்ன செய்யும், தொலை பழகு. நாங்கள் தொழுகிற நேரம் அடுத்தாக்களுக்கு அது ஒரு மெசேஜ். எப்பவும் எங்களோட வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை விட எங்களோட நடத்தைகளால் ஏற்படுற மாற்றம் தான் பவர்ஃபுல்லானது, மிச்சமே கனதியானதாக இருக்குது. எங்களோட வாப்பா போய் சொல்கிறதே இல்லை,
எங்களோட வாப்பா ஏமாத்துறதே இல்லை. எங்களோட வாப்பா ஒன்றை சென்னார்னா என்ன செய்வார், அதை செய்வார். எனவே நானும் அப்படி இருக்கணும். எங்களோட வாப்பா வீட்டில் சுன்னத்தான தொழுகையெல்லாம் தொழுவார். இரவில் தஹஜ்ஜுது கொழும்பி என்ன செய்வார், நேரத்துக்கு தொழுவார். லுஹா தொழு எங்களோட வாப்பா தொழுவுற, அதை பார்த்து தான் நானும் சொல்கிறதால எங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை விட எங்களோட நடத்திகளால் வரக்கூடிய மாற்றம் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இஸ்லாம் பரவினத்துக்குரிய காரணமாக எதை சொல்கிறாங்க, அரேபியர்களுடைய அல்லது ஆரம்பகால முஸ்லீம்களுடைய நடத்தையில தான் சொல்கிறாங்க. அவங்க நம்பிக்கையாக இருந்தது, நாணயமாக நடந்து கொண்டது, அடுத்தாக்களுக்கு உதவி செஞ்சது, அடுத்தாக்களை அரவணைச்சது, அடுத்தாக்களோட நல்ல முறையில் பேசினது, அடுத்தாக்களோட விருந்தோம்பலில் அவங்க ஈடுபாடு காட்டினது, விருந்தினர்களை அவங்க கவனித்தது, இப்படி அவங்களோட நடத்தைகளை தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எனவே சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் தொழுவதன் ஊடாக வீட்டில் இருப்பவர்களுக்கு தொழும் முறையை எங்களோட நடத்தையூடாக காட்டி கொடுப்பதற்கும் தொழுகையில் எங்களோட சிறார்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ஈடுபாடு வாரத்திற்கும் அது உதவியாக இருக்கும் என்கிறதுனால சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் வைத்து கொள்வது மிக சிறப்புக்குரியதுங்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. வல்லோன் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை தெரிந்து கொண்டு அதன்படி நானும் நீங்களும் வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.